எதுக்கு வரும் தெரியுமா? எல்லாருக்கும் ஒரே விதமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வித்தியாசமான வார்த்தைகளை ஆண்டவர் கொடுப்பார். ஏன் கொடுப்பாருன்னா அவர்களுடைய தனிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் யோசிப்பாரு. நீங்க ஒருவேளை சொல்லலாம், ஆண்டவரே என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அந்த ரங்கத்துல உங்களுடைய உள்ளார்ந்த இருதயங்கள்ல உங்களுக்கு இருக்கிற சில நல்ல விஷயங்கள், நல்ல குணங்களை ஆண்டவர் பார்த்து, இவள் இதற்கு சரியான பாத்திரம், இந்த மனுஷன் இதற்கு சரியான பாத்திரம், இவங்க செபிக்கிறதற்கு சரியான ஆளு, இவங்க பாடுறதுக்கு சரியான ஆளு, இவங்க தேசத்தை கலக்கிறதற்கு சரியான ஆளு, சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறதற்கு சரியான ஆளு, சபைக்காக துறப்புல நிற்பதற்கு சரியான ஆளுன்னு சொல்லி உங்களை நம்பி இன்னும் சில பொறுப்புகளை ஆண்டவர் என்ன செய்வார்? ஒப்பு கொடுப்பாரு. பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டு சொல்றாரு, நீ போ, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவோ. அந்த முதல் வசனத்துல பார்த்தபடி எழுந்து அந்த தேசனிடத்திற்கு போ, அந்த சேனையிடத்திற்கு நீ போ, அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு. அதற்கு முன்பாகவே அவனுக்கு ஆண்டோடைய வார்த்தை வந்தது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. இப்ப தெய்வ பிரசன்னத்துல, தெய்வ வார்த்தையில ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் எல்லாம் செய்யமாய் மாறும். சுய ஆலோசனையை விட, சுய சிந்தையை விட ஆண்டவருக்கு எந்த காரியமா இருக்கட்டும், ஊழியம் மாத்திரம் சொல்லல, மற்ற காரியங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் எது ஆனாலும் தேவ சத்தம் கேட்டு அந்த ஆலோசனையின்படி அந்த பிரசன்னத்துல செய்து முடிக்கிற ஒரு காரியம் நமக்குள்ள வரும்போது அந்த காரியம் செய்யாமாய் முடியும். ஹல்லேலூயா.